அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு அசருக்கு பிறகு செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, ரிசுக்கை வாரி வழங்கக்கூடியது. நம்முடைய ரிசுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அதை தேடி கொண்டு வந்து நம்மிடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு திக்ர். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அசருக்கு இந்த ஒரு திக்ரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்க வெறும் 10 முறை உங்களுடைய விரல்களால எண்ணி நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், உங்களுடைய துஆக்கள் வெறும் 4 மணி நேரத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கும். பணத்திற்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அல்லது பணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்த திக்ர ஓதுறதின் காரணமா இன்ஷா அல்லாஹ் உங்களை தேடி அந்த ரிஸ்க அல்லாஹ் தஆலா வர வைப்பான். கேட்டு இல்ல அப்படின்னு சொன்னவங்க கூட தேடி வந்து உங்க கைகளை நிரப்புவாங்க. எனவே இன்றைக்கு அசரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது என்ன திக்ர் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் யா வஹாபு யா ரஸ்ஸாக்கு, பெரும் கொடையாளனே ரிசுக் அளிக்கக்கூடியவனே. இந்த 2 திக்ரை மட்டும் நம்ம எந்நேரமும் சொன்னா போதும், நம்ம கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபூலாகும், ரிசுக்கின் வாசலும் நமக்கு திறந்து வைக்கப்படும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லோருக்குமே 2 தேவை தான். ஒன்று பண தேவை, மற்றொன்று நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு தேவை. அந்த 2 தேவையுமே இந்த திருநாமங்கள் நமக்கு பூர்த்தியாக்கி தரும். ஏன்னா வஹாப் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம தேடக்கூடிய எல்லா விஷயமுமே வந்துடும். பெரும் கொடையாளனே அப்படின்னு நம்ம அழைக்கும் போது அல்லாஹ் தாலா நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்டாலும் கபூலாக்கி தருவான். அது மட்டும் இல்லை, ரஸாக்கு அப்படின்னு அழைக்கும் போது எவ்வளவு ரிசுக்கை கேட்டாலும் அல்லாஹ் தாலா கொடுப்பான். ஏன்னா கொடுக்க கொடுக்க குறையாத ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அது நம்முடைய ரப்பு மட்டும்தான். மனுஷங்க கூட பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் நம்முடைய ரப்பு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கும் அவன் கொடுத்தா கூட கடல்ல ஒரு ஊசியை நனைத்து அதில் எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு துளி அளவு தான் அவனுக்கு செலவாகுமா. கடலின் அளவிற்கு அல்லாஹ்விடத்துல எல்லாமே இருக்கு. அதனால அவனுக்கு மட்டும் என்றைக்குமே எதை கொடுத்தாலும் குறையாது. அப்ப குறையாதவன் கிட்ட தான் நம்ம கேட்கணும், கொடுக்கக்கூடியவன் கிட்ட தான் நம்ம கேட்கணும், வாரி வழங்கக்கூடியவன் கிட்ட தான் நம்ம கேட்கணும். எனவே நீங்க கேட்கறதுக்கு இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்துங்க. அது மட்டுமல்ல, எந்த அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அழைச்சாலும் நம்முடைய துஆக்கள் நமக்கு அங்கீகரிக்கப்படும். எனவே நீங்க அவசர தேவையில் இருக்கீங்க அல்லது அவசர பண தேவையில் இருக்கீங்க, இந்த 2 தேவையுமே உங்களுக்கு பூர்த்தி ஆகணும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு அசரை பயன்படுத்தி இந்த திக்ரை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் சந்தோஷமான விஷயத்தையும் அல்லாஹ் தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் இப்போவே புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.